கொடைக்கானலில் வளரும் கொடூரன். மேஜிக் காளானுக்காக ஜாலி ட்ரிப்பா தேடி திரியும் இளசுகள். சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட நாங்கள் ரெஃபர் பண்ணும்போது புதியதாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற யூசர்ஸ் வந்து ரொம்ப ஒரு அரகண்ட் மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பிஹேவியர், நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் தெரியாத நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, இந்த மஷ்ரூமை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டியை வந்து அவங்க வளர்த்துக்காம இருக்கிறது தான் நல்லது அவங்களுக்கு. ஆளையே விழுங்கும் அகீர் பகீர் பின்னணி. மேஜிக் மஷ்ரூமை நாடி வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அதை நோக்கி யாரும் இங்கே பயணிக்க வேணாம்ங்கிறது எங்களுடைய காவல்துறையினுடைய கடுமையான வேண்டுகோளா இருக்கு. அவங்களோட எந்த வெஹிக்கிள் அவங்க டிராவல் பண்றாங்களோ அந்த வெஹிக்கிள் சீஸ் பண்ணப்படும். அதே போல அவங்களோட வங்கி கணக்கும் முடக்கப்படும். இவங்களுக்கான தண்டனை வந்து அதிகபட்சமா 12 வருஷமும் 1 லட்சம் வந்து ஃபைனும் இருக்கு. கொடைக்கானல் காவல்துறையினர் போதை காளான்களை விற்பனை செய்ததாக 5 பேரை கைது செய்திருந்தார்கள். கொடைக்கானல் பகுதிக்கு மேஜிக் காளான்களை தேடி வருபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்தும் இந்த ஆண்டில் மட்டும் 8 பேர் போதை காளான் வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள் என்றும், போதை காளான் விற்பது தெரிய வந்தால் உள்ளூர் சுற்றுலா பயணியாக இருந்தாலும் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஎஸ்பி மதுமிதா கடுமையான எச்சரிக்கை விடுத்து பேசியிருக்கிறார். மனநல கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அது ஒரு மருந்து பொருளாக பயன்படுத்தப்படுகிறது என்றும், மேலும் அந்த மேஜிக் காளான்கள் குறித்து வெளியாகி இருக்கும் மருத்துவ குறிப்புகளில் அதில் உள்ள மருந்து மனநல கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் மிகவும் பயன்படுகிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் அது 8 மணி நேரத்திற்கு போதை தரக்கூடியது என்பதால் அதனை போதைக்காக பயன்படுத்தி வருகிறார்கள். அதனை கொரியர் மூலமாகவும் விற்பனை செய்ததாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டில் கேரளாவை சேர்ந்த இளைஞர்கள் சுற்றுலாவுக்காக கொடைக்கானல் வந்திருந்த போது போதை காளானை உட்கொண்டதால் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து இறந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் கிடைக்கிறது. இதுகுறித்து முன்னணி செய்தி நிறுவனத்திடம் பேசியிருக்கும் கொடைக்கானல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறக்கட்டளை நிறுவனர் வீரபத்திரன், வெளிநாட்டவர் அதிக அளவில் உடல் சோர்வு, வயிற்று வலி போன்ற காரணத்திற்கு மருந்தாக அதனை பயன்படுத்தினர் என்றும், இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் இந்த மேஜிக் காளான்களை துண்டுகளாக மாற்றி சூப், ஆம்லெட், வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிடுகிறார்கள் என்றும், இந்த வகை காளான்களை சாப்பிடுவதற்கு பல பக்குவங்கள் இருக்கிறது, அதில் தேவையற்ற விஷயங்களை நீக்கிவிட வேண்டும், இல்லாத பட்சத்தில் இரத்த ஓட்டம் அதிகரித்து மாரடைப்பு வரவும் வாய்ப்பு இருக்கிறது என்றும், கஞ்சாவை போலவேதான் அதன் பக்க விளைவுகளும் இருக்கும் என்றும் சமூக ஆர்வலர் வீரபத்திரன் தகவலை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.